துணிந்து இப்படி ஒரு விஷயத்தை சொன்னதற்காக அபிஜித் தீப்கே வந்துட்டு பாராட்டுக்குரியவர். இந்த கட்சிகள் எல்லாம் காக்ரோச் ஜனதா பார்ட்டி நடத்திய அந்த போராட்டத்திற்கு பெரிய அளவிற்கு முன் வந்து ஆதரவு தரல. இன்னைக்கு சிஜேபி தான் அரசியலில் வந்துட்டு டாமினன்ட் ஃபேக்டரா இருக்குது. அப்படி இருக்கும்போது அவங்கள முன் வச்சு பிஜேபி காங்கிரஸை புறந்தள்ளி ஒரு அணியை வந்துட்டு உருவாக்குவது தான் அதனுடைய பின்னணியில் இருக்கிறது இவிஎம். இவிஎம் அப்படின்றது எதிர்க்கிறது சிஜேபி. செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, இந்த நமத்து போன இந்தியா கூட்டணி தூக்கி வெளியில போட்டுட்டு காங்கிரஸ் அதோட தூக்கி வெளியில போட்டுட்டு இந்திய அளவுல ஒரு மேஜர் ஆல்டர்னேட்டிவா பொலிட்டிக்கல் ஆல்டர்னேட்டிவா அதை கொண்டு வரலாம். மக்கள் யாரை புறக்கணிப்பாங்க? சாதனை பண்ணவங்களை புறக்கணிச்சுட்டு எதுவுமே தெரியாது தன் பதவியில் உட்காருப்பாங்க. நடிகனை இந்தாண்ட பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அரசியலில் ஒன்றும் தெரியாதவங்க. EWS நேர்களுக்கான வணக்கம். இன்றைய நேர்காணலில் முடிந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறனாய்வாளர், மரியாதைக்குரிய ஐயநாதன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போ மூன்றாவது அணி உருவானத்திற்கான ஒரு சமிஞ்சைகள் தெரிய வருதா அப்படிங்கிற ஒரு கேள்வி சிஜேபியினுடைய நிறுவன தலைவர் அபிஜித் தீப்கேட்ட ஒரு தனியார் தொலைக்காட்சி ஒரு நேர்காணல் செய்கிறாங்க. அதில் கேள்விகள் கேட்கப்படுது. யார் சிறந்த முதல்வராக பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படிங்கிற பொழுது அவர் 3 பேரை சொல்லியிருக்கிறாரு. மு.க. ஸ்டாலின், பினராயி விஜயன், அரவிந்த் கெஜ்ரிவால் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அந்தந்த முதல்வர்களுடைய சிறப்பான செயல்பாடுகளையும் சுட்டி காட்டியிருக்காரு. மு.க. ஸ்டாலின் பொருளாதார ரீதியில் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸில் அவர் சிறப்பாக பண்ணது. பினராயி விஜயன் ஹெல்த் விவகாரத்தில் அவர் நல்ல சிறப்பாக தன்னோட மாநிலத்தில் முன்னேற்றிருக்காரு. கெஜ்ரிவால் எஜுகேஷன் அந்த ஸ்கூல் மாடல்ஸ் நமக்கு தெரியும். இதெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறாரு. என்ன குறிக்குது? நிச்சயமா இந்த இந்த பேட்டிக்காக இப்படி ஒரு நிலைப்பாடை எடுத்து துணிந்து இப்படி ஒரு விஷயத்தை சொன்னதற்காக அபிஜித் தீப்கே வந்துட்டு பாராட்டுக்குரியவர். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இந்த கட்சிகள் எல்லாம் காக்ரோச் ஜனதா பார்ட்டி நடத்திய அந்த போராட்டத்திற்கு பெரிய அளவிற்கு முன் வந்து ஆதரவு தரல. திமுகவாக இருக்கட்டும், இல்லை அவர் சொல்லக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்டாக இருக்கட்டும், இல்லை கெஜ்ரிவாலாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் போயிருக்கணும் அங்கே. அந்த குரல் வந்து இளைஞருடைய ஒரு எழுச்சி குரல் தான். ஆனால் பின்னணியில் யார் முன்னணியில் யார் அப்படின்ற அந்த ஆய்வுலேயே வந்துட்டு எல்லாரும் விட்டுட்டாங்க. நம்ம தெளிவாக இருந்தோம், நம்ம சொன்னோம் இப்படிலாம் போட்டு அதில் அவங்களை ஆதரிக்கணும்ன்ட்டு. இதுதான் ரொம்ப முக்கியமானது. நான் சொன்னேன், அந்த சிஜேபிக்கு இன்னைக்கு முக்கியமான தேவை வந்துட்டு ஒரு லீடர்ஷிப் வேணும். அவங்ககிட்ட லீடர்ஷிப் இல்லை. அவங்க ஒரு கலெக்டிவ் பெரிய அளவுக்கு கூட்டிட்டாங்க. வட இந்தியா முழுவதும் பெரிய அளவு கேஞ்சட்டிக் பிளெயின்ஸ்னு சொல்கிறோமே, அந்த இடம் முழுவதும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சிஜேபி தான் அரசியலில் வந்துட்டு டாமினன்ட் ஃபேக்டராக இருக்குது. அப்படி இருக்கும்போது அவங்கள முன் வச்சு பிஜேபி காங்கிரஸை புறந்தள்ளி மாநில கட்சிகளை உள்ளடக்கி ஒரு அணியை வந்துட்டு உருவாக்குவது தான் சால சிறந்தது. அதனால் நீங்கள் கேட்ட கேள்வி இந்த காலகட்டத்தின் மிகச்சிறந்த ஒரு அரசியல் தொடர்பான ஒரு கேள்வி. அதுதான் நடக்கணும். ஏன் அப்படின்னம்னா, அவர் கிளீனாக அவர் அசஸ் பண்ணியிருக்கார் பாருங்கள். சமூக நலத்திட்டங்களா ஸ்டாலின், சுகாதாரத்துறையா பினராயி விஜயன், அதே நேரத்தில் வந்துட்டு கல்வி உள்ளிட்ட பல்வேறுபட்ட மேம்பாட்டு திட்டங்களா அரவிந்த் கெஜ்ரிவால். ஆனால் இவங்க எல்லாருமே திட்டமிட்டு தோற்கடிக்கப்பட்டிருக்காங்க. அதனுடைய பின்னணியில் இருக்கிறது இவிஎம். இவிஎம் அப்படின்றது எதிர்க்கிறது சிஜேபி. எப்படி எல்லாம் கரெக்டாக வருது பாருங்க. அப்போது செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, இதை ஸ்டாலின் அவர்கள் முன்னெடுக்கணும். முன்னாடி 2 விஷயத்தை வந்துட்டு ஸ்டாலின் முன்னெடுத்தார். ஒன்று வந்துட்டு தேசிய முன்னணி அப்படின்ட்டு விபி சிங் இருந்தபோது அதை முன்னெடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம் தான். அப்போ சென்னையில் தான் வந்துட்டு கூட்டம் போட்டு எல்லாரும் வந்தாங்க. இவர் என்டி ராமராவ் வந்தார், இன்னும் மற்றவங்கெல்லாம் வந்தாங்க, பெரிய அளவு போட்டாங்க. பின்னாளில் பார்த்தீங்கன்னா விபி சிங்கோட பெரிய ஒரு போட்டாங்க. அதே மாதிரி இன்னைக்கு அந்த இந்த நாட்டினுடைய இன்னைக்கு நாடு படு மோசமான ஒரு சூழலுக்கு போகும்போது விஜய் போன்றவர்கள் வந்து ஒரு மறைமுக பாஜக கருவியாக செயல்பட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அதிமுக ரொம்ப பலவீனப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையில் தமிழ்நாட்டிற்கான ஒரு அகில இந்திய அளவிலான ஒரு அலையன்ஸு கட்டாயம் தேவை. காங்கிரஸுடைய அந்த வெளியேறியதற்கு பின்னாடி ஒரு முக்கியமான ஒரு சூழல் இருக்குது. இந்த சூழலை இட்டு நிரப்பக்கூடிய ஒரு பெரிய ஒரு மாநாட்டை இந்த இடத்துல வந்துட்டு ஸ்டாலின் கூட்டினார் அப்படின்னோம்னா, உள்ளபடியே இந்த நமத்து போன இந்தியா கூட்டணி தூக்கி வெளியில் போட்டுட்டு காங்கிரஸ் அதோட தூக்கி வெளியில் போட்டுட்டு இந்திய அளவில் ஒரு மேஜர் ஆல்டர்னேட்டிவா பொலிட்டிக்கல் ஆல்டர்னேட்டிவா அதை கொண்டு வரலாம். இப்போ இந்த கருத்தை முன்வைக்கும் போது பாஜகவினுடைய ஒரு சீனியர் லீடர் என்ன சொல்றாரு, இதுக்கு
இதுக்கே பார்த்துக்கங்க, சிஜேபியினுடைய அருகதை யோக்கியதை தெரிஞ்சுக்கங்க. மக்களால் புறக்கணிக்கப்பட்டு தூக்கி வீசப்பட்ட முன்னாள் முதல்வர்களை வந்து இவர் சுட்டி காட்டுறாரு. அவங்க அப்படி சிறப்பாக செயல்பட்டாங்க முதல்வராக இருந்தபோது. அவர்களுக்கு சிறப்பான முதல்வர்ன்ற பட்டத்தை இவர் கொடுக்குறாரு. அப்படின்ற மாதிரி மக்களால் புறக்கணிக்கப்பட்டவங்களை போய் நீங்க போய் சொல்றீங்க அப்படின்ற மாதிரி 2 கேள்விகள் அவருக்கு. மக்களால் புறக்கணிக்கப்பட்டவர்களா, இவிஎம்ஆல் புறக்கணிக்கப்பட்டவர்களா அப்படின்றது வந்துட்டு குளத்தூர்லேயே தெரிஞ்சிருச்சு உங்களுடைய பவுஸ் என்னான்ட்டு. குளத்தூரில் பயன்படுத்தப்பட்ட மிஷின் இங்கே வேலை செய்யல. சரிபார்ப்புக்கெல்லாம் வரல. அது சரிபார்ப்பு 2.5 மாதத்துக்கு அப்புறம் எங்கேருந்து சரி பார்க்கறது? அதான் விவிபேட்டில் இருக்கிறதுலாம் அழிஞ்சு போயிடுது. புரியுதுங்களா? பயன்படுத்தப்பட்ட இவிஎம்மே செயல்படலை. 20 மிஷின் அந்த மாதிரி ஒழுங்காக செயல்படாது, ஐடென்டிஃபை பண்ணலாது பேலட் யூனிட்டை. இப்படிப்பட்ட கதை. அதனால மக்களால் புறக்கணிக்கப்பட்ட கதையெல்லாம் வந்துட்டு பாஜக சொல்ல வேணாம். மக்களால் என்றைக்கோ புறக்கணிக்கப்பட்டு இன்று வரையில் இவிஎம் வச்சுக்கிட்டோம், எஸ்ஐஆர் வச்சுக்கிட்டோம், ஆட்சியில் நீங்கள் தொடர்றீங்க. இவ்வளோ தான் உண்மை. இன்ன வரைக்கும் ஐநா வரைக்கும் போயிடுச்சு உங்களுடைய எஸ்ஐஆர் நடவடிக்கையினுடைய அருகதை என்னான்ட்டு போயிடுச்சு. அதனால் அது ஒன்று. 2வது விஷயம், மக்கள் புறக்கணிச்சிட்டாங்க அப்படின்றீங்களே. மக்கள் யாரை புறக்கணிப்பாங்க? சாதனை பண்ணவங்களை புறக்கணிச்சுட்டு எதுவுமே தெரியாது தன் பதவியில் உட்காருப்பாங்களா? நடிகனை இந்தாண்ட பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அரசியலில் ஒன்றும் தெரியாதவனை, பெரிய அளவுக்கு ஒரு முத்திரை பதிக்காத ஒரு கேரளா முதலமைச்சர். அங்கே வந்தவங்க யார்? அந்த மிஸ்ஸஸ் குப்தா யார்? அவங்களுக்கு என்ன தெரியும்? ரேகா குப்தாக்கு என்ன தெரியும்? மக்கள் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஏமாத்தாதீங்க யாரையும். மக்கள் எதுவுமே பண்ணலை. எல்லாம் நீங்கள் பண்ணிட்டு மக்கள் மேலே பழிய போட்டுறீங்க. அவ்வளோதான். இல்லை, இன்னொரு கோணத்தில் நம்ம பார்க்கலாம்ல. பாஜக இப்படி ஒரு இயக்கத்தை கட்டமைச்சு காங்கிரஸ் தலைமையில் ஒரு அணி அமைஞ்சிடக்கூடாதுப்பா, அதுக்கு சிதறடிக்கணும் ஓட்டுகளை, அதுக்கு சிஜேபி இப்படி ஒரு இதை பண்ணுங்க, நீங்கள் மாநில கட்சிகளில் திரட்டுங்க, தனி அணியாக போங்க, காங்கிரஸ் ஐசோலேட் பண்ணுங்க. நீங்கள் நல்ல அபிஜித்துக்கு அப்புறம் வந்துட்டு அவர் அங்கே இருக்கக்கூடிய சௌரப் தாஸ் இவங்க எல்லாருடைய பேச்செல்லாம் நீங்கள் வந்துட்டு தொடர்ந்து பாருங்கள். they show the political maturity required for this country at this juncture. இந்த தருணத்தில் இந்த நாட்டிற்கு தேவையான அரசியல் முதிர்ச்சியை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது ரொம்ப ஈஸி. பின்னணியில் அவர் இருந்தாருன்னு. இப்போ பிஜேபி, இப்போ விஜய் வந்துட்டு பிஜேபியோட நான் வந்து டப் பண்ணுறேன் அப்படின்னா 11 மாதம் ஆச்சு கரூர் சம்பவம் நடந்து, இன்ன வரைக்கும் சார்ஜ் ஷீட் ஃபைல் ஆகல. பிஜேபியை பற்றி அவங்களுடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய வன்னி அரசு பேசினார்னா ஓன்னு அலறிக்கிட்ட அதை வேணாம் எடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுலேருந்து தெரியல அவங்க யார் பின்னாடி இருக்காங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஏதாவது சொல்ல முடியுமா? ரொம்ப தீர்க்கமாக முடிவெடுத்து செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு காக்ரோச் ஜனதா பார்ட்டி. எனவே அந்த பார்ட்டியை வந்துட்டு அந்த மக்கள் செல்வாக்கை அப்படியே ஒரு அரசியல் மாற்றுக்கான ஒரு அடிப்படையாக மாற்றணும் அப்படின்றது தான் இந்த அடுத்த அணியை நான் சொல்றது. ஆல்டர்னேட்டிவ், பொலிட்டிக்கல் ஆல்டர்னேட்டிவ் சொல்றது. இதே மாணவர்களுக்காக ராகுல் காந்தி நிக்கலையா? இதே நம்ம இப்போ இது 4 நாள் நடந்த சம்பவம் உங்களுக்கே நல்லா தெரியும். பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு எல்ஓபி லீடர் ஆஃப் அப்போசிஷன் 7.5 மணி நேரம் அங்கே போராடி பாதிக்கப்பட்ட அந்த மாணவர்களை அவர் வந்து ஸ்டேஷன்ல இது கொண்டு வந்து 0 எஃப்ஐஆரை போட வச்சிருக்கிறாரு. அது எந்த ஊடகங்களாவது பேசினாங்களா? இல்லை உங்களை போன்ற ஜனநாயக சக்திகள் அதை வந்து நம்ம சுட்டி காட்டணுமாங்கிற மாதிரியான கேள்விகளும் முன்வைக்கப்படுதில்ல. அப்போ ஊடகங்களும் இந்த மத்திய பாஜக அரசும் காங்கிரஸ் ராகுல் காந்தி செய்யக்கூடிய இருட்டடிப்பு செய்யக்கூடிய ஒரு செயல்களில் ஈடுபடுறாங்கல்ல. பிஜேபி யாரை விரும்பும் தங்களுக்கு எதிராக? பலவீனமான ராகுல் காந்தியா இல்லை பலமான சிஜேபியா? யாருக்கிட்ட அடிபடிஞ்சாங்க அவங்க? யாருக்கிட்ட அடிபடிஞ்சாங்க? சிஜேபி தான் அடிபடிச்சாங்க. சிஜேபி ஏற்கனவே இதை வற்புறுத்திக்கிட்டு இருக்குது. இந்த பல்லட்டு குண்டு பயன்படுத்தப்பட்டது தொடர்பாக கேஸை போடுங்கன்ட்டு. ஆனால் ராகுல் காந்தி போராட்டம் நடத்துறவங்க தான் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா உள்நோக்கம் வேற மாதிரி இருக்குது. ராகுல் காந்தி சம்மந்தப்படாதவர். அவர் சொன்ன உடனே நீ ஏன் போடுற? இல்லை, அவர் 7.5 மணி நேரம் ஸ்டேஷன்ல காத்து கடந்து இருந்திருக்காங்க. அதாங்க எதுக்குங்க அது? முன்னாடியே போட்டுடலாங்க அது. இவங்க எத்தனை மணி நேரம் ஜந்தர் மந்தரில் போராடினாங்க? இந்த துப்பாக்கி சூடு நடத்துறதுக்கு பிறகு வந்துட்டு அவங்க ஜந்தர் மந்தரில் போராடினாங்க இல்லையா? அப்பெல்லாம் போட முன் வராத பிஜேபி ராகுல் காந்தி பண்ண உடனே போடணும் அப்படின்றதுக்கு உள்நோக்கம் இல்லையா? உள்நோக்கம் கற்பிக்க முடியாதா? இல்ல, அவருடைய போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றி அது யாருமே அது வந்து பெரிதுபடுத்தல. பிஜேபி அப்படியே அதை மட்டுப்படுத்திருச்சு. அவர் ஒரு அடாக் பாலிட்டிஷியன், ஒரு அவசர அரசியல்வாதி. அவரு
இங்க நாளைக்கு இது சொல்லுவாரு, நாளைக்கு இன்னொரு இடத்துல போயிட்டு ஒன்று சொல்லுவாரு, நாளைக்கு அப்புறம் அப்படியே உல்டா பல்ட்டி அடிப்பாரு. திடீர்னு பாரத் ஜோடோ யாத்திரான்னுவாரு, திடீர்னு சமூக நீதினுவாரு, திடீர்னு நம்ம பார்த்தீங்கன்னா ஓட் சாரின்னுவாரு. ஆனா EVM எதிர்க்க மாட்டாரு. எப்படி நீங்க நம்புவீங்க அவரை? இவர் ஸ்டாலின் பிரதர்னுவாரு, அப்புறம் கட் பண்ணி விட்டுட்டு வந்துட்டு விஜயோட போய் நிற்பாரு. எப்படி நம்புவீங்க அந்த ஆளை? ஒரு லீடர்ஷிப் உரிய எந்த விதமான ஒரு கிரெடிபிலிட்டி இல்லாத ஒரு நபர் ராகுல் காந்தி. எப்படி அவரை நீங்க எடுத்துக்க முடியும்? ஸோ பிஜேபி அவரை விரும்பும். அதனால தான் வந்துட்டு அவர் சொன்னதை வந்துட்டு அடையாளமாக்கி அவரை பெருசாக காட்டுது, வேற ஒன்றும் இல்லை. இல்ல இப்ப சிஜேபி ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜை கிளியரா இதுல சொல்றாங்கன்னு நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. திமுகவை அவர் பேசுறாரு. இல்ல அது இல்ல, அது சொன்னது வந்துட்டு இருக்கட்டும், அது அவருடைய அசஸ்மெண்டா இருக்கலாம். அவங்க விரும்புறது எதுவா இருக்கும்? நாடு அளவிலான ஒரு மாற்று அரசியல் அணி, அதை தான் அவர் விரும்புறாங்க. அதை பண்ணாதான் எல்லாத்தையும் மாற்ற முடியும். சிஸ்டத்தை கைப்பற்றாத மாற்ற முடியாது. சிஸ்டத்தின் குறைபாடு தான் அவங்க அரசியல் ஆக்குனாங்க. அப்போ அந்த அரசியலுக்கு வந்துட்டு ஒரு வடிவம் கொடுக்குறோம், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் அவர் அதை பேசுறாரு. ஆனா அந்தந்த கட்சிகள் தெளிவா தானே இருக்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள், இப்போ ராகுல் இப்போ ஸ்டாலினோ, பினராயி விஜயனோ, இல்லை திரிணாமுல் காங்கிரஸ் தலைவி மம்தா பானர்ஜியோ, இல்லை அரவிந்த் கெஜ்ரிவாலோ, அல்லது அகிலேஷ் யாதவோ, இவங்கெல்லாம் சிஜேபியை பயன்படுத்தாது விட்டாங்க அப்படின்னோம்னா அந்த ஓட்டு ஸ்பிரிட்டில் வந்துட்டு நாளைக்கு சிஜேபி கண்டெஸ்ட் பண்ணுதுன்னு வச்சு ஒரு உதாரணத்துக்கு அந்த ஓட்டு ஸ்பிரிட்ல பயனடைய போகிறது வந்துட்டு பிஜேபியாக தான் இருக்கும். ஆனால் இப்போ பயன்படுத்தி இவங்களாம் ஒன்று சேர்ந்தாங்க அப்படின்னோம்னா பிஜேபி வாஷ் அவுட் பண்ணிடலாம், EVM காலி பண்ணிடலாம். இல்ல அதுக்கு EVM ஒழிப்புங்கிற ஒரு கேம்பெயினை பிரதானப்படுத்தணும். அதுவும் ஒரு அது இல்லாத நீங்க எதை பண்ணுவீங்க? நீங்க சொல்லுங்க. தேர்தலே நீங்க எந்த ஒரு நாட்டுல வந்துட்டு அனார்கி இந்த மாதிரி வந்துட்டு ஒரு மோசமான ஒரு நிலை ஏற்படுது அப்படின்னோம்னா அந்த நாட்டுல முதல்ல எலெக்ஷன் அங்க வந்துட்டு சிதைக்கப்பட்டிருக்கும். நீங்க நல்லா பார்த்தா தெரியும். ஸோ இங்க எலெக்ஷனை சிதைக்கக்கூடிய ஒரு விடயம் தொடர்ந்து நடந்துகிட்டே வந்துட்டு இருக்குது. உண்மையான மேண்டேட் கிடையாது. அப்போ முதல்ல அதுதானே காலி பண்ணணும். அதை சரி பண்ணாது எப்படி மற்றதெல்லாம் சரி பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க நீங்க? சொல்லுங்க பாபு. ஏன் இந்த பிஜேபி பிராக்சியா செயல்படுதோ அப்படிங்கிற கேள்வி தோணுது அப்படின்னா, எவ்வளவோ முரணான செயல்பாடுகள் வந்திருக்கு. இப்போ மாநிலத்துக்கு வாரியா வந்து காங்கிரஸுக்கும் கம்யூனிஸ்டுக்கும் ரொம்ப பகை முரண் இருக்கு. இப்போ கேரளாவில் அவங்களுக்கு பகை சக்தி தான் காங்கிரஸ். ஆனாலும் தேசிய அளவில் இந்தியா கூட்டணி அப்படிங்கிற ஒரு இதுல வந்து ஒன்றிணைறாங்க. இப்போ ராகுல் காந்தி பினராயி விஜயனை கைது செய்யணுங்கிற அளவுக்கு கடந்த காலத்துல பேசியிருக்கிறாரு. ராகுல் காந்தி கடுமையான பேச்செல்லாம் பேசியிருக்கிறாரு. சிஜேபின்னு சொல்லியிருக்காரு, அதாவது கம்யூனிஸ்ட் ஜனதா பார்ட்டின்னு பேசியிருக்கிறாரு. ஆனாலுமே கூட தேசிய அளவுல காங்கிரஸ் தலைமையில ஒன்றிணைந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து பிஜேபியை வீழ்த்தணுங்கிற ஒரு புரிதல் அவங்களுக்குள்ள இருக்கா இல்லையா? காங்கிரஸை நீங்க புடிச்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் அரசியல்ல எந்த விதமான மாற்றமும் நிகழாது. காங்கிரஸ் தான் அந்த நாட்டினுடைய சீர்கேடுகள் அனைத்திற்கும் மூல காரணம். அதை நீங்க புரிஞ்சுக்காம பாஜக மட்டும் எதிரியாக காங்கிரஸ் தான் சரியான கருவின்னு நினைச்சீங்க அப்படின்னா யூ வில் ஃபெயில் அகெயின். அதனாலதான் நான் சொல்ல வரேன், காங்கிரஸை கடிச்சிட்டு பாஜகவை கடிச்சிட்டு நீங்க ஒரு மாற்றம் நீங்க முடிவெடுத்தீங்க அப்படின்னோம்னா தான் அது உள்ளபடியான தேசத்தின் குரலாகவும் தேசத்தின் எழுச்சியாகவும் இருக்க முடியும். காங்கிரஸ் வச்சுட்டு நீங்க ஒன்றும் பண்ண முடியாது. நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இந்தியா கூட்டணி காங்கிரஸ் அதுல இருந்த எல்லாருமே காங்கிரஸ்னால மற்ற கட்சிகளுக்கு என்ன பெனிஃபிட் கிடைச்சது சொல்லுங்க. ஏன் இப்ப தமிழ்நாட்டுல திரு மு.க. ஸ்டாலின் ராகுல் காந்தியை முன்னிலைப்படுத்தி 40க்கு 40 வெற்றி பெறலையா? அப்படின்னா ஏன் மற்ற மாநிலங்கள்ல அது நடக்கல? தமிழ்நாட்டு சென்ட்ரிக்கு அது ஒர்க் அவுட் ஆயிருக்கு மு.க. ஸ்டாலினுக்கு. அந்த கதையெல்லாம் வேணாம். அந்த கத்பட் சொல்லிச்ச அந்த ஜோடோ யாத்திரைனால தான் ஜெயிச்சிங்க அப்படின்ட்டு. அப்பயும் அது ஆந்திரால ஜெயிக்கல, ஏன் கர்நாடகாவில் ஜெயிக்கல, ஏன் கேரளாவில் ஜெயிக்கல? கேரளாவில் ஜெயிச்சிருக்கிறாங்க, ஏன் தெலுங்கானாவில் ஜெயிக்கல? தெலுங்கானால பாதிக்கு ஜெயிச்சிருக்காங்க. தெலுங்கானாவில் ஆந்திராவில் என்ன ஆச்சு? ஆந்திராவில் என்டிஏ ஜெயிச்சிருக்கு. அதனால ராகுல் காந்தினால எதுவுமே எங்கேயுமே நடக்கிறது இல்லை. இங்கேருந்து இப்படி நேரம் காஷ்மீருக்கு போனார், அங்கேருந்து நேரம் மணிப்பூர், அந்த இடத்துல இருந்து நேரம் இப்படி குஜராத்துக்கு வந்தார். அங்கெல்லாம் எதுவுமே ஆகலையா? அப்புறம் அவரதுனால தான் ஆயிடுச்சுன்றது எப்படி சொல்றீங்க நீங்க? எதுவும் கிடையாது. நீங்க ராகுல் காந்தியை நீங்க நம்புறது அப்படின்றது அதான் இந்த திமுக அடிக்கடி தன் வாயில தள்ள மண்ணை வாரி போட்டுக்கிட்டது அப்படின்றது. அந்த மண்ணு வேற ஒண்ணும் இல்லை, காங்கிரஸ் தான். நீங்க காங்கிரஸை புறக்கணிக்காம இந்த நாட்டுக்கு ஒரு ரீஃபார்ம், ஒரு மாற்றம் எதையும் ஏற்படுத்தவே முடியாது. நீங்க நம்பலையா? இந்திரா காந்தி, நேரு, அந்த ஒரு ட்ரெடிஷ்னல் ஓட் பேங்க் அவங்களுக்குன்னு ஒரு நல்லெண்ணம், ஒரு நாடாளுமன்ற தேர்தலுக்குன்னு காங்கிரஸுக்குன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்கு. அதை நான் சொல்றது, ஹக்கீம் சொல்றதை நான் நம்புறேன். தொகுதிக்கு வந்துட்டு ஒரு சட்டமன்ற தொகுதி 150 ஓட்டு இருக்குது, அதை நான் நம்புறேன்.
ம். ஆனா அவங்களால தான் ஜெயிக்குது திமுக அப்படின்றதெல்லாம் வந்துட்டு என்ன அப்படின்னா இதை விட பெஸ்ட் காக்கன் புல் ஸ்டோரி வேறு எதுவும் இல்ல ஒரு கேட்டலிஸ்ட் ஃபோர்ஸா இருக்காங்கல்ல சிறுபான்மையினர் ஓட்டுக்கு. கேட்டலிஸ்ட் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு சம்மந்தப்படாத காங்கிரஸ். அது ஒரு ஃபியூடல் பார்ட்டி. அது முதல்ல தெரிஞ்சுங்க. ஹவ் தட் குட் பி a கேட்டலிஸ்ட் பார்ட்டி? ம். ஹவ் தட் குட் பி a பொலிட்டிக்கல் கேட்டலிஸ்ட்? சொல்லுங்க பார்ப்போம். அது இருக்கவே இருக்காது. அது சிதைக்கக்கூடிய ஒரு பார்ட்டி அது. நான் வந்து சொல்றேன், அது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபியூடல். இப்போ இங்க வந்துட்டு மாணிக்கம் தாக்கூர் என்ன பண்ணாரு? இங்க அந்த ஆளு எம்பி ஆனாங்க. அந்த ஆளு சக்கரவர்த்தி, பிரவீன் சக்கரவர்த்தி என்ன பண்ணாங்க? அவங்க கேட்டலிஸ்டா வேலை செஞ்சாங்க, டெஸ்ட்ராயரா தான் வேலை செஞ்சாங்க. அப்புறம் அவங்கள தூக்கி பிடிச்சிக்கிட்டு ஒரு அரசியல் மாற்றம் ஏற்படுத்த போனீங்கன்னா ஃபெயில் ஆவீங்க நீங்க. அவ்வளவுதான். என்னைக்காச்சும் மாநில சுயாட்சி குரல் கொடுத்துருக்காங்க காங்கிரஸ். மாநிலங்களுடைய உரிமைக்கு குரல் கொடுத்துருக்காங்க. விவசாயிகளுக்காக முன்னாடி வந்து நின்று இருக்காங்க. எதுவுமே கிடையாது. அப்புறம் நீங்க அதை எப்படி ஒரு மாற்று அரசியலுக்கான தலைமை கொடுப்பீங்க? அதுகிட்ட செட் ஆகாது. தப்பா வரும். சோ அப்போ சிஜேபி தலைமையில் ஒரு அணி அமையணும் அப்படின்னா ஒரு செயல் திட்டத்தை சிஜேபி உள்ளடக்கிய ஒரு மூன்றாம் அணி பிராந்திய கட்சிகள் இல்ல, மூன்றாம் அணி இல்ல, பொலிட்டிக்கல் அரசியல் மாற்று அணி அப்படின்ற மாதிரி உங்க கருத்து. சோ அப்படி ஒரு மாற்று அணி ஒரு உண்டாகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம் என்ன, இவைகள் எல்லாம் போடப்படணும். இப்போ செப்டம்பர் 5ஆம் தேதி இந்தியா கேட்ல இருந்து பார்லிமெண்ட் நோக்கி நினைக்கிறேன் அங்க வந்து ஒரு பேரணியை அறிவிச்சிருக்கு இதே சிஜேபி. எஃப்ஐஆர் இன்னும் ரத்து செய்யாம இருக்காங்க, மாணவர்கள் மீது போடப்பட்ட எஃப்ஐஆர்கள், அதே போல உடைய இழப்பீடு, இப்படி பல கோரிக்கைகளை இன்னும் நிறைவேற்றாம இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ரேலி. இது தேசிய அளவுல ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கவன ஈர்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு ரேலியை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. இதுக்கு எப்படி எல்லா கட்சிகளும் நீங்க சொன்னது போல ஒரு மாற்று அணின்னு சொல்லக்கூடிய திமுக, இன்னும் கம்யூனிஸ்டுகள், இன்னும் பிராந்திய கட்சிகள் எப்படி அதுக்கு சப்போர்ட் பண்ணி அது இந்திய அளவுல ஒரு பேசுபொருள் ஆக்கி அது ஒரு கவன ஈர்ப்பு செய்யலாங்க உங்களோட பார்வை? செய்யணும் அப்படின்ற நம்மளது ஒரு விஷுவல் திங்கிங் தான். அவன் செய்யணும். அவங்க என்ன விதமான இடங்கள்ல இருக்காங்கன்னு தெரியல. இன்றைய இந்திய சூழல்ல, இந்திய அரசியல் சூழல்ல திமுகவில் பற்ற எந்த கட்சியோ தங்களுடைய மாநில நலனுக்கு உட்பட்டு அவங்க சிந்திக்கிறாங்க அப்படின்னா அவங்க மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட போறாங்கன்றது அர்த்தம். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்திய அரசியல் சூழல்ல நீங்க இந்திய அளவில் வந்துட்டு காங்கிரஸ் பிஜேபியை ஒதுக்கி ஓரம் கட்டிட்டு நீங்க ஒரு அரசியல் மாற்றம் உருவாக்குறதுல தான் உங்களுடைய சர்வைவல், உங்களுடைய வெற்றி என்ன அடங்கியிருக்கு. நிச்சயமா சார். பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை பாருங்க. ரொம்ப நன்றி.